சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க உள்ள இன்னைக்கான கொஸ்டின் என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு என்னைக்காவது நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதான் நம்ம கேட்க போகிறோம். டூட்ஸ்லாம் என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறாங்க தெரியல. ஆக்சுவலி எனக்கு வந்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன திருவாரூர் பாட்டியில் கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில் கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அதுதான் எனக்கு பயங்கரமான சோதனை. சார் டூட்ஸ்லாம் என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறாங்க தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எவ்வளோ ஒரு கோட் போட்டாலும் 6 பேக் வர மாட்டேங்குது. எல்லாரும் சூர்யா மாதிரி 6 பேக்ஸ் வச்சவன் தான் வேணும்னா என்ன மாதிரி சிங்கிள் பேக் வச்சவன்ல எங்கடி போறது? அது ஒர்க் அவுட் மட்டும் பண்ண மாட்டீங்களே, வயிற்றுலேயே நல்லா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதனால தான் 6 பேக் இன்னும் வரல. நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா கோவாக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. ஆனால் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு, வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்து உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்தே இல்லையா? இது உனக்கு மட்டும் கிடையாது, ஊரில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோதனை. இந்த சோதனை இருக்கு. கோவா பிளான் போட்ட எதுக்கும் கோவாலாம் போய்கிட்டு சும்மா இங்கே இருக்க பீச்சை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்வாங்க. இந்த பீச் சுற்றி பார்த்துக்கா நாங்கள் கோவா பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுவ கோவா போயிட்டு? அங்கே லேடிஸ்லாம் இருப்பாங்க பீச்சில். பீச்சில் எல்லாரும் சுற்றிட்டு இருப்பாங்க. பீச்சில் யாரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க? லேடிஸ் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா? ரொம்ப ரசனக்காரனா இருக்கான்ல. பீச்சுக்கு நம்ம போய் என்ஜாய் பண்ணோமா, குளிச்சோமான்னு வரணும், சரியா? அங்கங்கிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு வரக்கூடாது. ஓகே போ, அப்படியே போயிரு. டூட் சொல்லுங்க, என்னடா இது நம்மளோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்கா உங்களுக்கு? நிலவே வெண்ணிலவே என்னை போல தேயாதே உன்னோடும் காதல் நோயா. யாரா இவரு? என்னடா புஷ்ணுங்க? ஐயோ யோசிச்சிருக்கேன், ஜிம் ரிலேட்டடாகவே யோசிச்சிருக்கேன். நான் வந்துட்டு நல்ல ஜிம்மில் ஜாயின் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்தோட மாஸ்டர் எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. என்ன தமிழ் சட்டை? தமிழ் சட்டை தவளை வெளியே வர தவளை குட்டி கூட வெளியே வர மாட்டேங்குது. ஸோ ஜாலியாக போயிட்டு இருக்கு. டூட் சொல்லுங்க, என்னைக்காவது என்னடா அது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் பொண்ணு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருவோம், எடுத்தவொன்னே நம்மளை நான் எதுக்கு நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு இது ஃபீலிங் வரும் பாருங்க. நீங்க எடுத்தோன்னா அண்ணான்னு கூப்பிடுறீங்க, அது ஒரு மாதிரி இருக்கிற சங்கட்டமா இருக்குல்ல? சங்கட்டமா இல்லை, ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஃபீலிங்கா இருக்கும். ஒரு கியூட்டான ஒரு பொண்ணு நம்மள அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது ஓகே புரியுது. அதான் வயிறு வரை எழுதுன்னு வயிறு வரை கட்டுறாரு. அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை உன் கதையை கேட்டவுடன். அவாய்டே பண்ணிடலாம். சென்னையில் இருக்கவங்க அவாய்ட் பண்ணுமா அதை? அப்போ வெளியூர்ல இருக்கவங்களா? வெளியூர்லாம் போக மாட்டோம். நாங்கள் போனாதானே பிரச்சனை. ஊர் சென்னை தான். உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். சரிங்கண்ணா. இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு புது பாஸ் வந்தார், டார்கெட்டை எனக்கு கம்மி பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். பார்த்தா அவர் டார்கெட் ஹெவியாக வச்சுட்டு எல்லாருக்கும் கம்மியாக இருக்குது, எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து சோதனை நினச்சிட்டு அப்படியே தலையை குனிச்சு வந்துட்டேன். தலையை குனிஞ்சிட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க. என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். அப்போ தானே புவா சாலப்படியே சப்பளம் வரும். காலத்தின் கட்டாயம். 50,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் அனாவசியமாக குடிச்சு நிற்கிற தேவையும் கிடையாது. என்ன செம்மையான வேர்ட்லாம் சொல்கிறீங்களே. நீங்கள் சொல்லுங்க டியூட்.